அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே வரையறுத்திருக்கும் சிவில் டிபார்ட்மெண்ட் மதிப்பிற்குரிய டீன், ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், சிவில் இன்ஜினியர்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னை அழைப்பதற்கு மேடம் பூங்கொடி அவர்களுக்கும் ராஜரத்னம் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த யூனிவர்சிட்டியில் 2009 வச்சு இன்ஜினியரிங் படித்தேன். சாதாரண ஒரு புதுக்கோட்டை ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து படிச்சுட்டு என்னோட விடாமுயற்சினால இன்னைக்கு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டரா ஆல்வோர் தமிழகா ஒரு முயற்சி வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் வெற்றியை கொண்டாந்து தருவது என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே வந்து இன்ஜினியரிங்கிறது படிப்பு அப்படி மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அதில் சிவில் இன்ஜினியர் படிக்கிறவங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் படிக்க நினச்சது வேற, ஆனால் வீட்டில் வந்து ஒரே பையனாக இருக்கனால சிவில் இன்ஜினியர் சேர்த்து விட்டாங்க. நான் படிக்கும் போது 700 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கு மேலே தான் இருக்கும் சிவில் இன்ஜினியர் மட்டும். இப்போ பெனஸ்டானால ஒரு கொண்டாட்டமா ஆர்ப்பாட்டமா இருக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. யூனிவர்சிட்டி ஃபுல்லாக ஒரு அவுட் அடிச்சு வந்தோம்னாலே ஒரு பெரிய திருவிழாவில் போய்ட்டு ஒரு கச்சேரியில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டப்பாட்டங்கள், மாணவிகள் சரி, மாணவர்களும் சரி, இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஸர் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், சிவில் இன்ஜினியர் யார் பெருசாக போட்டி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது. இன்னைக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 50 to 60 பேர் இருப்பீங்க. எனக்கு பாடம் நடத்தின அதே ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு எடுக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. அப்ப எனக்கு கொடுத்த கல்வியை வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2013 வந்து நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில போனேன். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சைட் இன்ஜினியர் தான் நான் ஒரு நண்பர் வந்திருக்காரு. ஒரு 7 பேர் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து 5000 சம்பளத்துக்கு போனோம். ஸ்டார்டிங்ல 24/7 ஒர்க்கு. இப்போலாம் எப்படி தெரியாது, இப்போலாம் பேஸ்கேல் வந்து மாறிடுச்சு. 24/7 காலையில் 6 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நைட்டு 11 ஆகலாம், 12 ஆகலாம், 2 ஆகலாம். ஆனால் மறுநாள் காலையில் 6 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். எத்தனை மணிக்கு வேணாலும் லோடு வரும். ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் 1000 வீடு கட்டணும். எத்தனை மணிக்கு வேணால் எந்த லோடு வேணாலும் வரும். ப்ராஜெக்ட் மேனேஜர்லேருந்து, சேர்மன்லேருந்து, கவர்மெண்ட் ஏஐஸ்லேருந்து எல்லாருமே நம்ம கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அவங்க நமக்கு கொடுக்குறாங்கன்னா அவரோட ஃபுல் வேல்யூ நம்மளை தான் செஞ்சு சேரும். நாங்கள் போன ஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போயிட்டோம். ஒரு பில்டிங்கை வந்து கட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி அழகாக மார்க்கிங் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. போயிட்டு ஒரு இன்ஜினியராக முடிச்சுட்டு என்னோட தியரியாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிக் பண்ணும்போது ஆர்வம் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் இப்போ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பேச்சை நீங்கள் ஒரு முன்னாள் மாணவனா 3 வருஷத்துல நீங்கள் அடைஞ்சிடலாம். கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். 3 வருஷம் போதும். திறமையான இன்ஜினியர் உருவாக்க நீங்களே முயற்சித்தா வெற்றி வந்து 3 வருஷத்துல கூட தேடி வந்துடும். அதுக்கு வந்து நான் ஒரு லட்சம் கட்டி வேலை தேடணும், யார் எனக்கு வந்து வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்டா நல்ல எஜுகேஷனோட அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருக்கோம். நீங்களே கற்றுட்டு இருப்பீங்க. அடுத்து உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ உங்களுக்கு நான் ஜூன்ல வந்து கம்பல்சரி போஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருவீங்க. ஒரு 3 வருஷம் ஒருத்தவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் என்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆகணும்னா என்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு ஒரு சீரியஸாக சம்பளத்தை பார்த்து வேலை பார்க்காம வேலை பார்த்து உங்களுக்கு கூலி கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 இயர்ஸ் தான்.
நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர், நீங்கள் என்னதெல்லாம் எழுதுறீங்களோ அதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மார்ச் மாதம் மட்டும் எனக்கு ஒரு 10 ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பீங்க. அதை வந்து அட்வான்ஸ் மட்டுமே 1.5 crores. அப்படிங்கும்போது நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வந்து ஒரு மார்ச் மாதத்துல எனக்கு கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி அது என்னோட மணி கிடையாது, ரொட்டேஷன் மணி தான். பட் வந்து கிடைக்குது அப்படின்னா அதை கஷ்டப்படுறதோட காரணங்கள் வந்து இப்போ டூ நெக்ஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆல்வோர் டெர்மினலில் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யாருக்கு வேணாலும் எந்த கஷ்டம் வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். இல்லை கண்டிப்பாக எனக்கு ஃபீல்டு வேண்டாம், இப்போ தங்கைகள் இருக்காங்க, நான் வந்து டிசைனில் இருக்கிறேன், ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னா டிசைன் நீங்கள் சூப்பராக சூஸ் பண்ணிக்கலாம். கேடு எவிட்டு நிறைய வந்துருச்சு சாஃப்ட்வேர். நீங்கள் அது என்ன வேணாலும் கற்றுக்கிறீங்க. ஒரு தரமான லேப்டாப் கையில் இருந்தால் போதும். யார்கிட்டையும் நீங்கள் எப்படி வேலை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. வேலையை நீங்கள் டிகிரியை முடிச்சுட்டு ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டு நல்ல கோர்ஸ் போயிட்டு படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ண போகும்போது நிறைய கேள்வி கொரோனா அப்புறம் நீங்களே ஒர்க் பண்ணலாம். ஒரு பிளானுக்கு நார்மல் பிளானுக்கு ஒரு 2D பிளானுக்கு நார்மல் வந்து நான் பே பண்ணுறது வந்து 600 பே பண்ணுறேன். ஒரு 3D வந்து 1000 rupees பே பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்து 4000, ஒரு எலிவேஷன் வந்து 5000 நான் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து தமிழ்நாட்டில் 4 டீம் வந்து எனக்கு டிசைன் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வாய்ப்பை தேடி கண்டிப்பாக உருவாக்கலாம். ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுத்தால் போதும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 3 மாதம் ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஃபஸ்ட்டு பேசிக்காக படிங்க. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து படிங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாலேஜாக வந்துடும். ஒரு ஆஃபீஸ் போடுங்க, அடுத்து ஒரு 4 பேர் சேர்த்துக்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே உங்கள் டீம்லேயே சேர்த்துக்கிடுங்க. யாருக்கு என்னென்ன நாலேஜ் இருக்குது எப்படி படிப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வந்து பிளான் நல்லா வரும், எஸ்டிமேஷன் நல்லா வரும், நான் டிசைன் நல்லா பண்ணுவேன், ஒரு பில்டிங் வேல்யூவேஷன் நல்லா பண்ணுவேன், இல்லை நான் ஃபீல்டில் இறங்கி கலக்குவேன். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த நாலேஜ் நல்ல கம்ப்யூட்டர்ஸ் கேட்குது. இப்போ 50 பேர் இருக்கீங்கன்னா 2024 இன்னைக்கு இந்த வருஷம் வந்து வெளில போகிற நீங்கள் ஒரு 3 வருஷம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஆர்கிடெக்டாவோ இல்லை வந்து ஃபீல்ட் இன்ஜினியராகவோ வேலை பார்த்தீங்கன்னா 2027, 28 இது மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரீயூனியன் ஃபங்க்ஷன் போடும்போது நீங்கள் மொத்தமாக வந்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் படித்த ஒரே வருஷத்தில் படித்த ஒரு 50 இன்ஜினியர் ஒன்றா வந்து வரும்போது எல்லாமே பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த உலகமே உங்களுக்கு எட்டி பார்க்கும். கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் தெரியாது, நான் மட்டும் இருக்கேன், அப்படிலாம் தெரிய கிடையாது. நானா 7.1 தான் இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து நிறைய நண்பர்கள் ஜாலியாக இருந்துட்டோம். ஆனால் ஃபீல்டில் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். நார்மல் சொல்றதுக்கு. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா போகும். நீங்கள் ஒரு ஆள் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டிசைன் பாருங்க, ஒரு ஆள் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பாருங்க. அப்படிங்கும்போது ஒரு டீமே ஒரு எங்கேயும் யார்ட்டையும் வேலை பண்ணும்போது அவசியமே கிடையாது. 3 வருஷம் கஷ்டப்படுங்க, எல்லாமே கற்றுக்குதுங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபீல்டுக்கு புதுசாக வாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு மறுபடியும் அதை நீங்கள் படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாகவே இருக்கு எல்லாமே. எப்படின்னா நான் வந்து ஒரு இன்ஜினியர் வேலை பண்ணும்போது அரைக்குறையாக தெரிஞ்சிருக்கணும், கற்றுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் மேனேஜிங் டைரக்டர் ஆகும்போது நான் படித்த படிப்பு எல்லாமே ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஒரு சாதாரண போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சர்வேயிங் பண்ணா சர்வேயிங்ல என்னென்ன படிச்சுன்னா எனக்கு எல்லாமே ஞாபகம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் வந்து புதுசாக ஒருத்தவங்களோட காசை வீட்டுக்கு கட்ட முடியும், பில்டிங் கட்ட முடியும். அது இண்டஸ்ட்ரியில இருந்தாலும், கமர்ஷியல் இருந்தாலும், ரெசிடென்சியல் இருந்தாலும், இல்லை மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சர்வே படிக்கும்போது சர்வேங்க நம்ம என்ன படிச்சோம்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். அது வந்து அந்த நேரத்தில் யாரும் சொல்லி கொடுக்க தேவை கிடையாது. அடுத்து எஸ்டிமேட்டிவ் வேல்யூவேஷன். ஒரு பில்டிங் கட்ட போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணிடுவோம். டிசைனர் இருப்பாங்க எப்படி பில்டிங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும் உங்கள்கிட்டயே. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு திறந்த மனப்பான்மையில நீங்களே தயாராகிருக்கீங்க. வா மச்சான் வா நண்பான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்தா போதும். இப்போ எனக்கு அப்படிதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நாங்கள் எங்கள் பேச்சில் பெரிய ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. எங்கே போனாலும் எனக்கு ப்ராஜெக்ட் வந்து நான் வேணாமே சொல்ல மாட்டேன். ஏன்னா காசு கண்டிப்பாக காசு இருந்தானே இந்த சமூகத்தில் வந்து நம்மளை பெரிய ஆளாக காட்ட முடியும் அப்படின்னு வேணாம் சொல்ல மாட்டேன். இப்போ சவுத் சோனில் வந்து நண்பர் இருக்காப்புல, அவர் ராஜபாளையத்தில் கன்னியாகுமரி ப்ராஜெக்ட் வருது, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. மதுரை வருது, தேனி. அப்படிங்கும்போது என்னால் பண்ண முடியாது. எனக்கு நாமக்கல் சேலம் திருச்சி பார்க்கவே டைம் ஆயிடுது. அப்படின்ட்டு நண்பர் பார்ப்பாரு. கன்னியாகுமரி கிளாஸ் இருக்காப்புல 2 பேர் இருக்காங்க.
சென்னையில் 30 பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அங்கே 40 பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் ஒரு டீம்ல ஒர்க் பண்றாங்க, ப்ளஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. மற்ற அரியலூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் அவங்க வந்து மச்சான் எல்லாம் வர முடியாதுன்னா வெளியில இருக்க பாருங்க இருக்கேன், என் தம்பியை வர சொல்றா, நீ அவங்கள வச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே ஹெல்ப் பண்றாங்க. இப்போ நண்பர்களுக்கு அந்த இன்விடேஷன் பண்ணஸ்ட் அனுப்பிச்சு விட்டு சூப்பர்ப்பா, நீ போயிட்டு இப்போ நடக்கிறது சொல்லி கொடு, யார்கிட்ட போய் வேலை கேட்டு நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. ஒரு இன்ஜினியரா வெளில போயிட்டு போறோம்னா நான் வந்திருக்கேன், நண்பர் நானும் காசு சேர்த்து கிண்டி சைதாப்பேட்டை என்ன ஆபீஸ் இருக்கோ 2013 எல்லா ஆபீஸும் போனோம். டக்கிங் பண்ணிக்கணும்னா அப்ப கையில காசு இருக்காது, ஒழுங்கா வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஷூ இருக்காது நல்லா போட்டுக்கிறதுக்கு. நைட் ஆனா ஒரு வேலை சாப்பிட முடியும். நிறைய நண்பர்கள் ஒரு 30 பேர்கிட்ட இருக்கும். மச்சான் நான் வந்து கிண்டில இருக்கேன்டா, நான் அம்பத்தூர்ல இருக்கேன்டா, ஏன்னா சென்னை தான் நமக்கு மேஜர் சிட்டி, அங்க போனா நமக்கு வேலை கிடைக்கும் சொல்லிட்டு அப்படிதான் அப்படியே பிரிச்சோம். எல்லாரும் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அங்கிருந்து பிரிச்சு அவங்க சொந்தமாக கஷ்டம் நிறைய பேர் பண்ண சொல்றாங்க, பாடி விட்டாங்க. நிறைய நண்பர்கள் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பெரிய போஸ்டிங் போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து டால்மியா, சிண்டு, அதுவும் அந்த மாதிரி பிராண்டட் கம்பெனில நல்லா வேலை கொடுக்குறாங்க. நான் இது எது சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை செய்யும் போது யார்கிட்டையும் கட்டி எதுக்கு கை கட்டி நிற்காதீங்க. நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், எனக்கு வேலை தெரியல, எனக்கு வேலையை கற்றுக் கொடுங்க, இல்லை எனக்கு சம்பளம் கொடுங்க, நான் வேலை பண்ணுறேன், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அப்பெல்லாம் போய் நிற்கவே நிற்காதீங்க. அது சிவில் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் போய் நிற்கவே நிற்காதீங்க. ஏன்னா நான் அப்பா நின்று இருக்கேன், அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் நான் மேனேஜிங் டைரக்டர் எனக்கு சிரிப்பாகும். ஏன்னா இவ்வளவு வேலை வைப்புள்ள வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள இருந்துக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு நாங்கள் ஜாலியாக படிச்சுட்டோம். அப்போ வந்து ஒரு சீனியர் வந்து நான் வாடா உனக்கு ஒரு வேலை வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தா நான் வேலையை கட்டினா போயிருப்பேன். இப்போ வந்து நான் சீனியர் என்ன சொல்றேன்னா, வேலையை வந்து நீங்க மட்டும் நான் உருவாக்குறேன், யார்கிட்ட போய் வேலை கிட்ட நிற்காதீங்க, தயவு செய்து நிற்காதீங்க. இப்போ இன்ஜினியர் சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் சேனல்ல நாமக்கல் இன்ஜினியரிங் அடிச்சதை என்னோட வீடியோஸ் வரும். 1000 வாட்ஸ் யூடியூப் சேனல் தான் வரும். அது என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நான் வந்து டிசைனர் ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா சொல்லுங்க, நான் அதுக்கான வேலைக்கு நான் பார்த்துறேன். ஏன்னா என்னோட கிளாஸ் மட்டும் ஒரு குறைஞ்சது 7-8 பேர் வந்து பெரிய டிசைனராக இருக்காங்க. அது இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், டோட்டல் பில்டிங்காக இருக்கட்டும், எஸ்டிமேஷனாக இருக்கட்டும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நான் ஃபீல்டில் வரேன் சார், எனக்கு வந்து கொஞ்சமாக சம்பாதிக்க ஆசை கிடையாது, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டர் ஆகலாம், என்கிட்ட நாலேஜ் இருக்கு, உழைப்பு இருக்கு, என்கிட்ட பண காசு இல்லை, ஆனால் என்கிட்ட உழைப்பு இருக்கு, நான் வரேன் சார், உங்களை நம்மள சேர்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிறேன், கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கான ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க படிச்ச அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி பண்ணி கொடுத்துருவாங்க. வேலையை வந்து உங்களுக்கு மாசம் எவ்வளவு சிரமம் கேளுங்க, நானே தருவேன். நான் தரலாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டில், அவங்கள்ட்ட பேசுறேன். நம்ம யூனிவர்சிட்டி பசங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம். நாங்கள் படிக்கும்போது நிறைய பேருக்கு எல்லாம் திக்குது போய் எப்படி கொடுக்குறது யோசிச்சிருப்போம். யூனிவர்சிட்டியில் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும், நாங்களாம் சும்மா தெரிஞ்சுக்கணும், நம்ம செலக்ட் ஆக மாட்டோம். கேம்பஸ் இன்டர்வியூலாம் படிச்சவங்களுக்கு தான் கிடைக்கும், நம்ம போக வேண்டாம், போவோம், டீ குடிக்க போவோம் சொல்லிட்டு அப்படி வேணுவோம். இப்போ நீங்க கம்மியா தானே இருக்கிறீங்க, இப்ப ஒர்க் அதிகமா இருக்கு, இன்ஜினியர்ஸ் வந்து கம்மியா இருக்கீங்க, யாரும் வந்து அந்த அளவுக்கு எங்களை மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க. எல்லாமே வந்து ஒரு சுச்சுவேஷன்ல ஏதாச்சும் ஒரு காரணங்கள் காட்டிக்கிட்டு அப்படிதான் இருக்கிறீங்க. அந்த வேலையை விட்டுருக்கு எல்லாருமே. ஒரு ஜாலியா ஒரு நண்பனா வேலை தேடுங்க, வேலை கிடைக்கல கால் பண்ணுங்க, சார் உங்களோட வேலை இருந்தா சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேலை இருந்தா சொல்லுங்க சார், நான் வந்து சொந்தமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான வழிமுறை என்ன அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கான உதவி நான் பண்றோம். சரியா? நீங்க இப்போ ஒரு 2024 இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யாருமே நான் தான் பெரிய நினைக்கிறது, எல்லாருமே பெரிய இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே கல்வி தான், ஒரே கல்வி தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாம் மாறி மாறி படிச்சிருக்கலாம், வெளியே போட்டு அந்த மீட்டிங் வந்து படிச்சிருக்கலாம். ஆனா அது பிரச்சனை கிடையாது. கற்றுக்கிட்ட கல்வியை கூட்டா சேர்ந்து செய்யுங்க, ஒற்றுமையா சேர்ந்து செய்யுங்க, ஒருத்தருக்கு பேசுங்க. உலகத்தை வந்து கையில வச்சுட்டு எதையும் தேடாதீங்க. நல்ல விஷயத்தை காமிக்கிறதுக்கு வந்து இதுல நிறையவே இருக்கு. எனக்கு ஏதாச்சும் டவுட்னா இதெல்லாம் ப்ராப்ளம் வச்சுக்கல. கெட்ட விஷயத்தை காமிக்கிறதுக்கு இதுல நிறையவே இருக்கு. அது நேரத்தில் வேஸ்டேஜ்.
நல்ல விஷயத்துக்காக பாருங்க, எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க இன்ஜினியரிங் என்ன படிச்சீங்களோ அது இன்ஜினியரிங் பாடத்துக்கு எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கு. தெரியாதுன்னு தேடி அடுத்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக ஒரு 2 வருஷத்துல முடிஞ்சு போயிடும். அனைத்தையும் கற்றுக்கலாம். ஒரு விஷயத்தை கேட்கறதோட விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அனைத்து நாலேஜுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நிறைய யூடியூப் இருக்கு சிவில் இன்ஜினியர் சம்பந்தமா. ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு. அதை பாருங்க, நல்ல விஷயத்தை நான் பண்ணி பாருங்க. ஒரு ஆட்டோமேடு நான் ஆக்சுவலி என்னன்னா 2020 எனக்கு ஆட்டோமேட்டை பற்றி நான் ரொம்ப ஜாலியாக கம்ப்யூட்டர் கிளாஸ் போனாலே, அதனால ஆட்டோமேட்டை பற்றி ரொம்ப கிடையாது. நான் வந்து டிசைனர் தான் வாங்குவேன், பிளான் எல்லாமே. ஆட்டோமேட்டை போகணும்னு இப்போ தான் எனக்கு வந்துருச்சு. ஒரு சைட்டுக்கு போட்டு ஒரு பெரிய சைட்டு பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து உட்காந்து வரைய சொல்றாங்க. நான் பிளான் வரைய கையாலே வரையுங்க. அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. சார் எனக்கு வந்து நான் முக்கியமாக வெளியூர் போகிறேன் சார், நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு இன்னைக்கு நீங்கள் பிளான் கொடுத்துட்டு போயிடுங்க, ப்ராஜெக்ட் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம், அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடலாம் சார் சொல்கிறாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக் தெரியாது ஆக்சுவலி ஆரம்பம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவேன், ரெடியாக இருப்பாங்க. என் டீமில் உள்ளவங்க 4-5 பேர் ரெடியாக இருக்கும், என் டீம் ரெடியாக இருக்கும். நான் வரைஞ்சதை அவங்க உடனே அனுப்புவேன். அவங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. உடனே கொடுத்து உடனே ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடும். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்தா மட்டும்தான். யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நமக்கு தேவையில்லை. நமக்கு தெரியுதா தெரியாத அவன் நண்பன் கிட்ட கற்றுக்க. அவனுக்கு வேறு விஷயம் தெரியுதா அதையும் கற்றுக்க. எதையுமே தெரியாதா இருக்காது உலகம். உன் கையிலே இருக்கு உலகம். எதை பற்றி யோசிக்கிறதுக்கு நீங்க படிப்பை பற்றி யோசிங்க. ஒரு 5 நிமிஷம் காலையில் வெள்ளனே எழுந்திரிங்க. சிவிலிஜில் முடிச்சா காலையில் லேட்டராக தூங்காதீங்க, சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க. வாழ்க்கை வந்து பிரகாசம் ஆகிடும். ஒரு காலத்தில் வந்து எப்படி சொல்றோம்னா, ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், நாங்கள் படிக்கும் போதும் வந்து எங்கள் காலேஜில் வந்து என்னோட ஸ்கூல் மட்டும் இருப்பாங்கல்ல, இன்னைக்கு எங்கள் காலேஜில் வந்து இன்டர்வியூக்கு வராங்களா, இந்த கம்பெனி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் போட்டுருப்பாங்க, பெரிய போடா போட்டிருப்பாங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு வரிசையே இருக்கும், இந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வராங்க அப்படின்னு. நான் என்ன இன்டர்வியூ போகும்போது தான் வந்து ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன்னு கொஞ்சம் பெருமையாக இருக்கு. இன்றைய போறதுக்கு நீங்க படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆனா தொழிலாளிகளுக்கு முதலாளர்களுக்கு உழைப்பு மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு நான் சொல்ல புரியுதா இல்லை? நீங்க படிச்ச படிப்புக்கு நீ இன்றைய பெற்று ஒரு கம்பெனில தொழிலாளியே வேலை பார்க்கலாம், கத்துக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட முதலாளிக்கு வந்துச்சுன்னா நீங்க கடினமாக முயற்சி உழைக்கணும். உழைச்ச 3 வருஷத்துல கண்டிப்பா நீங்க முதலாளி ஆயினா கண்டிப்பா ஒரு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர். உங்க சக்தியை வச்சுக்கோங்க, கடியில் வச்சுக்கோங்க, மேலடி 7 லைன் வச்சுக்கோங்க, எப்படி வச்சுக்கோங்க. உங்க கம்பெனி நேம் போட்டு நீங்க மேனேஜிங் டைரக்டர். ஏன்னா நீங்க உழைச்சு கஷ்டப்பட்டு வந்து விஷயத்தை கத்துக்கிட்டீங்க. அவ்வளவுதான். நான் எம்இ படித்தேன். எம்இ எதுக்காண்டி படித்தேன்னா, ஒன்று மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் கட்டும்போது ஸ்ட்ரக்சரல் கண்டிப்பா வேணும். அதோட நீட் நிறையவே இருந்துச்சு. ஃபீல்டுல ஒரு பிஇ முடிச்ச பையன் பேசும்போது, என்னப்பா படிச்சிருக்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் பிஇ. எங்க வீட்லயே 4 பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். சரி சரி நீனா வீடு கட்ட கூட அப்படின்னு கிண்டல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் சொல்லி நம்ம ஆஃப் பண்ணுவாங்க. அது நமக்கு மேட்டரே கிடையாது. விஷயம் என்னன்னா, எம்பிங்கிறது மாஸ்டர் டிகிரி அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போயிடும். ஆனா பிஇல எல்லாமே இருக்கு. எம்இ படிக்கிற எல்லாமே பிஇல இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க பிஏ வந்து கான்சன்ட்ரேஷன் படிச்சுட்டு அந்த கையில இருந்து ஒழுங்கா வேலை பார்த்தாலே போதும். ஈஸியா உங்க வாழ்க்கை வந்து மாறிடும். அப்புறம் இன்னொன்று சோசியலா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பில்டிங் வந்து நாமக்கல்ல கட்டிட்டு இருக்கேன். சார் வந்து ப்ரொஃபஸர் தான். திருச்செங்கோட்டில் வந்து ப்ரொஃபஸர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் 2013 பேட்ச், இப்போ 2024. அவர் வழக்கம் என்ன சொன்னார்னா, சார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார், டீச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு பாண்டிங் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் லெக்சரருக்கும் அவ்வளோ பாண்டிங் இருந்துச்சு. எதை கொடுத்தாலும் நல்ல விஷயங்களை பற்றி கேட்டுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் வணக்கம் சொல்லிக்கிட்டு, ஒரு மரியாதை நடந்துக்கிட்டு, நல்லா படிச்சுட்டு எங்கேயாச்சும் பார்க்கும்போது 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, சார் உங்களை தான் சார் படித்தேன், நாமக்கல்ல ஏரியா இருக்கு சார்,
அப்பா இறந்துட்டாரு, அந்த வேலை எனக்கு கொடுத்தாங்க சார். அவங்க ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இப்போ உள்ள பசங்கலாம் காவலே வாங்க மாட்டாங்க சார். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. நீங்களும் அப்படிதான் சார் படிச்சீங்களான்னு கேட்டாங்க. இல்ல சார், நான் படிச்சது அண்ணாமலை படிச்சு நிறைய பேர் படிச்சோம். அப்போ இப்ப அப்படியா சார் இருக்கு மாணவர்கள் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் முக்கியமா மேடம் பூங்கதை மேடம் கால் பண்ணி என்னை கூப்பிடும் போதே எனக்கு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு மனசுல ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. ஒரு தகப்பன் வந்து தன்னோட சம்பாத்தியத்தை தன்னை குழந்தைக்காண்டி கல்விக்காண்டி செலவு பண்றாங்க. அப்படித்தானே செலவு பண்ணியிருக்காங்க அம்மாப்பா. அதான் உண்மை. நம்மளை இன்ஜினியரிங் படிக்க வந்து 4 வருஷம் படிச்சு முடிச்சிட்டோம். படிச்சு முடிச்சுட்டு அவங்க நம்ம மேல உள்ள நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். ஒண்ணு, அடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். 21 வயசு ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது நீங்க படிச்ச படிப்பை தனி மனித சுய ஒழுக்கத்தோட யூஸ் பண்ணுங்க. அதுல எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கடமைகள் இருக்கு, கண்ணியம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, சுயத்தில் முன்னேற்றம் இருக்கு. அதை நீங்க யோசிங்க. யோசிச்சு நான் வந்து இந்த வருஷம் 2024, 25, 26, 27 என்னோட வாழ்க்கை மாறிடுப்பா, நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் எங்க அப்பா வீட்டுல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு. நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு இருக்காரு. இந்த ஒரு 150 டெய்லி வேலை பண்றாங்க. இன்னும் எங்க அப்பா வந்து விவசாயம் பார்த்துட்டு தான் இருக்காரு. என் பையன் வந்து படிச்சு பெரிய ஆனாலும் நான் விவசாயம் பார்ப்பேன் அப்படின்னு பழையாச்சு. அவர் 2வது விவசாயம் பார்க்கும்போது வயலுக்கு போகும்போது உடம்பு சரியில்லாம வந்துட்டு அப்ப அதெல்லாம் போன பார்த்து விட மாதிரி. அது மாதிரி நம்ம அப்பா வந்து நம்ம முன்னாடியே வாழ்ந்து முடிச்சுட்டாங்கன்னா அவங்க படிக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கைப்பறதுன்னா ஒரு நல்ல பேரை காப்பாற்றியாங்க. வயசான காலத்துல ஒரு சுய ஒழுக்கத்தோட படிச்ச படிப்பு பெற்ற கல்வியை பெற்றுட்டு அவங்களுக்கு முடிஞ்சதும் உதவி செஞ்சுக்கிட்டு சம்பாதிச்சு கொடுத்துட்டு அடுத்த கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னுடைய விருப்பம். நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சதுனால கண்டிப்பா எங்க வேணாலும் பெருமையா சொல்லுவான். எங்க படிச்சுன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சு சொல்லுவாங்க. எங்க படிச்சா அதை சொல்ல மாட்டேன். புதுக்கோட்டையில படிச்சேன். புதுக்கோட்டை எங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய பிளேட்ஸ் எல்லாமே கேட்பேன். மகாத்மா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னாங்க. அண்ணாமலைக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த காலேஜ் இருக்காதுன்னு நம்ம சொல்ல வருது. இது வந்து பெரிய யூனிவர்சிட்டி. இப்பதான் ஸ்ட்ரென்த் வேணா கம்மி பண்ணிருக்கலாம். அவ்வளவு கூட்டமா இருக்கும். அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு எல்லாம் சிவில் இன்ஜினியர் வெளில போறீங்க 2024. ரொம்ப சந்தோஷம். பேட்டி யார்ட்டையும் வேலை கேட்டு நிக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், வேலையை உருவாக்குங்க. நீங்க போயிட்டு ஆன்லைன்ல பாருங்க. 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா தனியா ஆப்டே இருக்கு, கைடர் ஆப்டா இருக்கு. ஒரு நாள் சிவில் இன்ஜினியருக்கு 1000 ரூபாய் சம்பளம், ஆர்கிடெக்ட் 1500 ரூபாய் சம்பளம். அதில் அப்ளை பண்ணுங்க. எனக்கு வேலை தெரியும், எனக்கு நீ வேலை கூட யார்கிட்ட கேட்க தேவையில்லை. நான் ரெடி வேலை பார்க்கறதுக்கு. நீ என்ன வேலை கொடுத்தாலும் என்ன பார்த்து முடியும். நான் படிச்சிருக்கேன், நான் ட்ரெயினிங் ஆகிட்டேன், எனக்கு நாலேஜ் இருக்கு. நான் வேலை பார்க்க போறேன். நீ வேலை கொடுத்தா போதும். உன்கிட்ட வேலை பார்க்க காலையிலேயே நான் வர்றேன். எந்த ஊரா இருந்தாலும் நான் வர்றேன். எனக்கு ஒரு நாள் 3000 சம்பளம். 30 நாளும் உன்கிட்ட வேலை பார்க்குறேன். எனக்கு 9000 சம்பளம் கொடுத்து. நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும். நாலேஜை நீங்க தான் ஏற்படுத்திக்கணும். இல்லாட்டி பழகிக்கிறது. படிச்சாச்சு, அடுத்த பழக்கம் தான். பழக்கத்தை வந்து நல்லா ஏற்படுத்திக்கிறீங்க. கையில வந்து உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். நல்ல வழியா இருக்கிறதுக்கு 1000 வழிமுறைகள் இருக்கு. இதனாலதான் வந்து உலகம் வந்து கொஞ்சம் சுத்துறதே கம்மியாயிட்டு கூட சில பேர் காமெடியில பேசிட்டு இருப்பாங்க. எங்க பசங்க யாரையும் பார்க்கறது கிடையாது, பேச கிடையாது. அழகா சொன்னாங்க. அவங்க சொல்றது 1000 ரூபாய் கீழே வச்சேன். அதான் இதான் உண்மை. யாரையும் பார்க்கறது, பேசுறது கிடையாது. நல்ல விஷயத்த தேர்தல் கம்மியாயிடுச்சு. நல்ல விஷயத்தை தேடுங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம கேம்பஸ்ல எடுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. வேலை நீங்களே உருவாக்குங்க. நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் இல்ல இப்ப தேடுறாங்க. எனக்குலாம் 2 சிவில் இன்ஜினியர்ஸ் இப்ப கூடவே ஒரு 3 மாசம் ஆச்சு. இந்த வர சார், நாளைக்கு வர சார், நாளை பொறுத்த வந்துடுறேன் சார், 1ஆம் தேதி ஜாயின் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகிக்கிறாங்க. வேலைக்கு நிறைய இருக்கு. உழைக்கிறதுக்கு நீங்க உழைச்சின்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குங்க. நான் எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன். அதே மாதிரி தான் லேடிஸ்க்கும் நம்ம சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டோமே என்ன பண்ண போறோம் யோசிக்காதீங்க. கையில ஒரு லேப்டாப் பண்ணி எடுத்துக்கங்க. நல்ல ட்ரெயின் ஆகுங்க. உங்க நண்பர்கள் இருப்பாங்க ஃபீல்டுல, அவங்க டிசைன் நீங்களே கற்றுக் கொடுங்க, நீங்களே அனுப்புங்க, எக்ஸல் அனுப்புங்க.
அடுத்து எலிவேஷன் அனுப்புங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்துட்டு டெய்லி பேமெண்ட் ஆகிருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வருமானம் வந்து பெருகிறோம். எங்கேயும் போக தேவையில்லை, யார்ட்டையும் வேலை கேட்க தேவையில்லை, எங்கேயும் ஹாஸ்பிட்டல் தங்கணும், பஸ்ஸில் போகணும் அப்படின்னு கிடையாது. நாலேஜ் பற்றி வளர்த்துக்கிருக்கு. ஓகே, தேங்க்யூ. இதுக்கப்புறம் நான் ஒரு 10 வருஷம் உங்களோட பேக்கு. இப்போ உள்ள தலைமுறைக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன் தானே. யார்ட்டையும் வேலை பார்க்க போக தேவையில்லை, வேலை நீங்க உருவாக்கிங்க. ஒண்ணு தனி மனித சுயோகத்தோட இருங்க. அது உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருங்க. வேலைக்கு போகணுட்டு அது ஆட்டோக்கு போயிட்டு பணம் கூட வரலாம். அப்படி இருந்தீங்கன்னா ஆனால் வந்து சிவில் இன்ஜினியராக சந்தோஷமா வேலை பாருங்க, நல்லா சாப்பிடுங்க. மோஸ்ட்லி வந்து சிவில் இன்ஜினியர் படிச்ச எல்லாருக்கும் வந்து எப்போ எங்கே சாப்பாடு கிடைக்குன்னு தெரியாது. போகிற வழியில் வெஜிடேரியன் ஊற்றி சாப்பிடுங்க. வேலைக்கு நல்லா சந்தோஷமா போங்க, பத்திரமா இருங்க. கிடைக்கிற வேலைக்கு நிம்மதியாக பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கம்மியாக இருக்கு, நான் வேற வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடாது. நான் 2015 2019 எல்லாம் வரைமுறைமா சம்பளம் வச்சிருக்கேன். நிறைய வேலைக்கு போயிருக்கேன், சம்பளம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எங்கே போனாலும் இன்ஜினியர் சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வரும். எப்பவுமே தூக்கம் வராது. அதனால அது மாதிரிலாம் வேலைக்கு வேறு எந்த வேலைக்கும் போகாதீங்க. சிவில் இன்ஜினியர் மட்டும் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறதே அருமையான டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான். நான் அனுபவத்தில் சொல்றேன். வேற எங்கே வேணாலும் இப்ப நான் ஊருக்குள்ள போறேன்னா ஏன் கூட படிச்சவங்க, வேற படிச்சவங்க, மெக்கானிக்கல் படிச்சவங்க, வாத்தியாருக்கு படிச்சவங்க, டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாருக்கும் ஒரு பேர் தான். ஆனா நான் போனேன்னா அந்த ஆப்பாவுக்கு கூட அவங்க ஒரு இன்ஜினியர் அப்படின்னு ஒரே ஒரு வந்து கைப்போம். ஆனா இங்க 30 இன்ஜினியர் இருக்கான், படிச்சு சும்மா தெரியும். அவன் சொல்லவே மாட்டாங்க. அவனோட கடினமான உழைப்போட நான் விடாமுயற்சினாலே சக்சஸாக வந்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. உழைப்பை மட்டும் என்ன வச்சுருக்கீங்க, படிச்ச படிப்பை கரெக்டா எந்த தொழில சேர்க்கணுமோ அந்த தொழிலை நீங்க சேர்ந்துக்கிங்க. கண்டிப்பா வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கும். நன்றி, வணக்கம். மேடம் பூங்கதி மொழிக்கு வந்து உண்மையில ரொம்ப நன்றி. 2 நாள் டிவி இருக்கு. அதுலேயே வந்து நீங்க வந்து கண்டிப்பா சொல்லுங்க சார் பசங்களுக்கு. ஒரு இப்போ உள்ள பழைய சுச்சுவேஷன் தான் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்க ஃபீல்டில் இருக்கீங்க, இவ்வளவு பேரை வச்சு வேலை வாங்குறீங்கன்னா அதுக்கான அணுகுமுறைகள் வந்து தெரியும் உங்களுக்கு. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வேலை பண்ணீங்கன்னா எவ்வளோ அலைச்சல் இருக்கு உங்களுக்கு தெரியும். இதை வந்து நண்பர்களுக்கு சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா ஏற்றுக்குவாங்க. யார்கிட்டையும் எந்த வேலையும் திருப்பி யார்கிட்டையும் கூட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் எனக்கு சரி பட்டுச்சு. அதனால தான் நான் வந்தேன். தேங்க்ஸ் டு அண்ணா.